லவ்குரு என்னோட பேரு மணி. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். உங்களுடைய நிகழ்ச்சி இரவு நேரங்களில் கேட்பேன். கார் டிரைவ் பண்ணி நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய ஷோவில் பேசக்கூடிய அந்த டாபிக் டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரைடே ஃப்ராங்க்டேவாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தமான பகுதிகள். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் கடந்து வந்த ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசணும்னாரு. ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய உணர்வுகளை மின்னஞ்சல் மூலமாக ஷேர் பண்ணியிருந்தாரு மணி. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு லவ்குரு. கிட்டத்தட்ட 12 வருட திருமண வாழ்க்கை. இதில் நான் உணர்ந்த ஒரு சில விஷயங்கள், எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், பிராக்டிக்கலா என்னுடைய திருமண வாழ்க்கையோடு நான் ரொம்ப பொருத்தி பார்க்கக்கூடிய விஷயம். அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு திருமண உறவிலுமே இங்க ஒரு 5 காலகட்டம் இருக்குது. எப்படி 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாக்ஷா படத்துல ரஜினி பாடுவாரோ, அதே மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கறதுலயும் ஒரு 5 கட்டங்கள் இருக்குது. அந்த 5 கட்டங்கள் பத்தி தான் பேசணும்னாரு. ஒவ்வொரு திருமணத்திலும் இருக்கக்கூடிய 5 காலகட்டம் பற்றி பேசினாரு. முதல் காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் லவ்குரு. ரொம்ப ஹாப்பியான காலகட்டம் இது. ரொம்ப குதூகலமா, கொண்டாட்டமா, திருமணத்துக்கு முந்தைய அல்லது திருமணத்துக்கு முதல் சில நாட்களை உள்ளடக்கின இந்த காலகட்டம் ஹனிமூன் பீரியட் வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு சியர் லீடர்ஸ் மாதிரி ஒருத்தங்க பரஸ்பரம் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளா இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்திலே வாழ்க்கை இருந்துடுறது கிடையாதுல்ல. பல நேரங்கள்ல இந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிலருக்கு இடையில பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ் தான். பட் இருந்தாலும் விருந்து மருந்து 3 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையினுடைய அந்த தேனிலவு காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்குங்கிற மாதிரி இந்த கொஞ்ச காலகட்ட இன்பம் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் மஸ்ட். இதுவும் கிடைக்காத நபர்கள் கண்டிப்பா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த முதல் கட்டம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு கொஞ்சம் முந்தைய, திருமணம் முடிஞ்ச கொஞ்சம் பிந்தைய காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்துவதை மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய காலகட்டம். எல்லோருடைய மேரேஜ் லைஃப்லயும் வரக்கூடிய 2வது காலகட்டம் திருமணமாகி வாழ்க்கையில ஓரளவுக்கு செட்டில் ஆன பிறகு வரக்கூடியது. ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த த்ரில் இருக்குல்ல, அது கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் பரஸ்பரம் ஒருத்தங்க மியூச்சுவலா பாராட்டிப்பாங்க. சியர் லீடர்ஸ் ஆரம்பிச்சவங்க கொஞ்சமா அதுல இருந்து கொஞ்சமா விலக ஆரம்பிப்பாங்க. 2 பேருக்கும் இடையில நெருக்கம் அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒருத்தங்களுடைய தவறுக்கு இன்னொருத்தவங்க மிகவும் சாதாரணமா ஓகே ஃபைன் அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண உறவிலேயே மிக சிறந்த காலகட்டம் இதுதான் அப்படின்னு சொன்னாலும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிலையிலையும் கூட பெரும்பாலான தம்பதியினரால தொடர்ந்து இருக்கவே முடியறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரூ அவுட் த லைஃப் ஒருத்தங்களுக்கு ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிறதும் சாத்தியம் கிடையாது. இந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குல்ல, ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். அதாவது ஓகே ஃபைன் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டு கொடுத்து போய் எல்லாத்தையும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது 2வது காலகட்டம். இந்த இடத்துல வாழ்க்கை இருந்துட்டா கூட சந்தோஷம் தான். ஆனா பலரால் இந்த காலகட்டத்தை கூட தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லைன்னாரு. பாஷா படத்துல எப்படி 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் பாடுவாரோ, அந்த மாதிரி காலகட்டங்களாக திருமண வாழ்க்கையை பிரிச்சு தான் உணர்ந்த அனுபவ பாடத்தை மணி பகிர்ந்துகிட்டாரு. 3வது கட்டம், இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் மேல அந்த த்ரில் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம பார்ட்னருடைய பாசிட்டிவ் பக்கம் மட்டுமே நம்மளுடைய கணக்கு பெருசா தெரிஞ்சிட்டு இருந்த போது இப்ப அவங்களுடைய நெகட்டிவ்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய பார்ட்னரை சேர் பண்றதுக்கு நம்ம ஒரு சியர் லீடர் மனோபாவத்துல தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருப்போம். ஆனா அது போக போக அப்படியே ரொம்ப கம்மியா குறைஞ்சு இந்த இடத்துல காணாமலே போயிருக்கும். மியூச்சுவலா ஒருத்தங்க பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே இல்லாம போயிருக்கும். தவறுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். முன்னாடி நிறைகளை தேடி கண்டுபிடிச்சு பாராட்டிட்டு இருந்த நாம இப்ப குறைகளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். சின்ன விஷயங்களை கூட விமர்சிக்க ஆரம்பிப்போம். இந்த 3வது கட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இன்னும் சொல்ல போனா நிறைய பிரச்சனைகளுக்கு வழி வகுக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். இத கரெக்டா கண்டுபிடிச்சு சரியான விதத்துல கையாண்டு இதுல இருந்து வெளியில வரக்கூடிய தம்பதிகள் தான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு திருமண வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும்னாரு மணி. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. 4வது கட்டம் லவ்குரு. இதுல சில நேரங்கள்ல நாம சூஸ் பண்ண லைஃப் பார்ட்னர் நமக்கு சரியானவங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். ஒரு சிலருக்கு இந்த கேள்வி 3வது கட்டத்திலே கூட வந்துரும். ஒரு சிலருக்கு எல்லாம் 2வது கட்டத்தில் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த முதல் கட்டம், அந்த ஹனிமூன் காலகட்டம்னு நம்ம சொல்றோம்ல, மிகவும் சந்தோஷமான காலகட்டம், அந்த காலகட்டத்தில் கூட தோணலாம். ஆனா குடும்பம் வரைக்கும் இந்த 4வது காலகட்டத்தில் எல்லோருக்குமே தோன்ற ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவங்கள நாம தேர்ந்தெடுக்காம இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அல்லது இன்னும் கொஞ்சம் பெட்டரா சூஸ் பண்ணிருக்கலாமோ, இந்த மாதிரி நம்முடைய தேர்வு பற்றி, நம்முடைய துணை பற்றி, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பத்தி நமக்கே ஒரு சந்தேகத்தை வரவழைக்கக்கூடிய காலகட்டம் இது. இன்னும் சொல்ல போனா இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அவங்க கிட்ட பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி நம்முடைய கண்ணுக்கு சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பூதாகரமா தெரியும். அவங்க நம்ம மேல காட்டக்கூடிய அன்பை தாண்டி
அவங்க நம்மள ஏதோ ஒரு இடத்துல உதாசீனப்படுத்துறாங்களோ, நம்மள காயப்படுத்துறாங்களோ, நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கலையோ, இந்த மாதிரியான எண்ணங்கள் தலை தூக்கக்கூடிய காலகட்டம் இது. இதையும் இங்க நிறைய பேர் கடந்து தான் வராங்கன்னாரு. இந்த திருமண வாழ்க்கையில அந்த 5வது காலகட்டம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த திருமண உறவை முறிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டைம் ஜோன் கூட சொல்லலாம்னாரு மணி. இந்த 4வது காலகட்டத்தில் தப்பான ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு தோண வைக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அது இன்னும் 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 அதிகமாகி நம்ம சூஸ் பண்ணவங்க ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ண வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 5வது காலகட்டம். நம்மளுடைய பார்ட்னர் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும், அல்லது அவங்க கிட்ட நெகட்டிவ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய மனசு நம்ப ஆரம்பிக்கும். இப்படி ஒருத்தவங்க கூட நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நமக்குள்ளார கொடுக்கிறது இந்த 5வது காலகட்டம் தான். இந்த 5 காலகட்டங்களையும் ஒரு சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில வருடங்களுக்குள்ளார கடந்து வந்துடுறாங்க. ஒரு சிலர் இதை கடந்து வரதுக்கு பல வருடங்கள் ஆகுது. ஒரு சிலர் சில நாட்களுக்குள்ளாரே இந்த 5 காலகட்டங்களையும் கடந்து முடிஞ்சு ஒரு தெளிவடைகிறாங்க, அல்லது ஒரு உறவை முறிச்சிட்டு போறாங்க. ஆனால் இந்த 5 காலகட்டமும் கூடுமான வரைக்கும் எல்லா திருமண வாழ்க்கையிலும் இங்கு வராமல் இருப்பதில்லை மணி. இங்கு பிரச்சனை இல்லாத திருமண உறவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எவ்வளவு சதவீத பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கு வேறுபடுதே தவிர எல்லா திருமண உறவுகளுக்குள்ளாரையும் இங்கு பிரச்சனை இருக்குதுன்னாரு மணி. லவ்குரு, நான் சொல்ல வரது ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த 5 காலகட்டம் அப்படிங்கறத நான் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கேன். இது 5ஐயும் நான் கடந்து வரதுக்கு என்னுடைய வாழ்க்கையில 7 வருஷம் ஆச்சு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் 1 வருஷம் ஆனா சரியாயிடும் அப்படின்னு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் 2 வருஷம் ஆனா சரியாயிடும்னு. எனக்கு அதுக்கு 7 வருஷம் ஆயிருக்குது. சோ இங்க வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல அல்லது மற்றவர்களுடைய பார்வைக்கு சரியானது போல நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாத்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டம் தேவைப்படலாம். ஒரு சிலருக்கு அந்த முதல் நாள் அந்த திருமண வாழ்க்கையிலே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஆல் செட் ரெடி கோ அப்படின்னோடனே எல்லோரும் ஒரே வேகத்துல ஓடுறது இல்ல. ஒரு சிலர் சறுக்கி விடுவாங்க, ஒரு சிலர் பின்தங்கி அதற்கு பிறகு முன்னாடி வருவாங்க, ஒரு சிலர் பாதியிலேயே அந்த ஓட்டத்தை விட்டு விலகிடுவாங்க, ஒரு சிலர் ஒருத்தங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ண பிறகும் அவங்களுடைய பங்குக்கு அவங்க ஓடி முடிப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி முக்கியம் இல்ல, அதை கம்ப்ளீட் பண்றது தான் முக்கியம். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க வாழ்க்கையை நீங்க ரன்னிங் ரேஸ் மாதிரி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. யார் ஜெயிக்க போறாங்க, அது ஜெயிச்சா நமக்கு கோப்பை கிடைக்குமா, கைத்தறல் கிடைக்குமா, அதெல்லாம் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கை. எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, நீங்கள் வாழ போற ஒரு வாழ்க்கை. நிச்சயமா அதை பரிபூர்ணமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டுமே நீங்க அதை அணுகுனீங்கன்னா போதும். மற்றபடி மற்றவர்களுடைய கண்களுக்கு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி முற்பட்டு அதன் மூலமாக இன்னும் சில காயங்களை நீங்கள் பெறுவதை விட, வாழ்க்கைனா முன்ன பின்னதாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டு அதனால மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்குள்ளார எல்லாம் போயிடாம, இந்த உலகத்துல எல்லோருமே அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்க்கையை அணுகி பாருங்களேன். கிடைச்சிருக்கிற வாழ்க்கை கிஃப்ட்னு தோணுனாரு மணி. கைக்குலுக்கி விடைபெற்ற ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.